நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற விசுவாசி எல்லாம் டெக்னாலஜி, சேட்டிலைட்டு, செல்போனு, ஐபேடு, அப்புறம் இருக்கிற இந்த மீடியா டெவலப்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த காலத்துல பைபிள் எப்படி இப்பவும் சொல்றேன், இதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை ஜெயிக்கிற அளவுக்கு உலகத்தில் ஒன்றுமே வராது. கர்த்தருடைய வசனம் தான் ஜெயிக்கும். 2500 வருஷத்துக்கு முன்னாடி சகரியாவில சொன்னது நம்முடைய காலத்தில் நிறைவேறிவிட்டது. இப்ப நம்ம காலம் 5G காலம். சேட்டிலைட் 4000 இருக்கு, மேல சுத்திக்கிட்டு இருக்கு. எங்க போனாலும் டிராக்கிங் சிஸ்டம், ஐநா சபை, IMF, அப்படி இப்படி என்ன அப்படி பார்ப்பான், அப்படின்னா இப்படி பார்ப்பான். நீங்க என்ன வேணா சொல்லிக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வசனத்துல ஒரு இன்ச்சு கூட ஒளிஞ்சு போகாது. 100% அப்படியே நிறைவேறும். எப்படி சொல்லி நிறைவேற்றிட்டார் பாருங்க. எவனையோ கொண்டாந்து அழகா உட்கார வச்சு நிறைவேற்றிட்டார். உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் ட்ரம்ப் திருப்பி வருவார், ஏன்னா அவரு சொல்லிட்டார்ல திருப்பி ட்ரம்ப் தான் வருவாருன்னா. ஆண்டவர் போயிட்டு வாப்பான்ட்டாரு. ஏன் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, போயிரு. இல்லை திருப்பி வந்து நீ கெடுத்து போடுவேன். ஒரு ஆளை எவ்வளோ நாள் வைக்கணுங்கிறது கர்த்தருக்கு தெரியும், எப்போ வைக்கக்கூடாதுன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் சரியா ஒரு ஆளை கொண்டாந்தாரு. அரசியல் அறிவே இல்லாத ஒருத்தனை கூட்டு வந்தாரு, பயமே இல்லாத ஒருத்தனை கூட்டு. இந்த யோசேப்பை அறியாத ராஜா வந்தான் பைபிள் இருக்குல்ல, அதே மாதிரி அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒரு ராஜா வந்தான். எருசலேமை தலைநகரா மாத்தினா, அனௌன்ஸ் பண்ணா, போயிட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கலை. கர்த்தர் தம்முடைய வசனத்தை எல்லா காலத்திலும் நிறைவேற்றுவார். அது எப்பேற்பட்ட காலம் வந்தால் நிறைவேற்றியே ஆவார். காரணம், சொன்னது சர்வ வல்லமை உள்ள தேவன். அதை மாத்திரத்துக்கு யாராலையும் முடியவே முடியாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்க கையில செல்போன் வச்சுக்கோங்க, மீடியா வச்சுக்கோங்க. நம்ம ஆளு உட்காந்து பக்கத்துல பயங்கரமா பேசுவான். அதெல்லாம் பார்க்கும்போது மார்ஸுக்கு சேட்டலைட் அனுப்பிட்டேன்பா, நிலாவில் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டேன்பா, அப்புறம் அது இது இப்படிமா எல்லாம் வச்சுக்கோங்க. இந்த புக்கை தவிர்த்து அவனால வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த புக்கு மட்டும்தான் ஜெயிக்கும், வேற எதுவுமே ஜெயிக்காது. கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் படிச்சு, கொஞ்சம் டிகிரி ஏதாவது 1-2 முடிச்சு, கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுட்டா அவன் இதை மட்டமா நினைக்கிறான். இது அது ஆக்சுவலி பாருங்க, பைபிள் இஸ் ஓல்டு புக்கு. நான் நினைச்சுவேன், இவ்வளோ அறிவு கம்மியாவா இருக்கு உனக்கு, இவ்வளோ படிச்சு முட்டாளா இருக்கியே. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணுங்க, நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா புக்கையும் படிச்சு இந்த ஒரு புக்கை படிக்காம விட்டுட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா ஒருவேளை நீங்க எதுவுமே படிக்கல, இந்த ஒரு புக்கை மட்டும் படிச்சிட்டீங்கன்னா பரலோகத்துக்கு ஈஸியா உள்ள போயிடலாம். இல்லையா? சாவி இதுல தான் இருக்கு. மற்ற கூட இருந்தா சந்தோஷம், நிறைய புக்கு படிங்க, உங்களை நான் வேணான்னு சொல்லல. ஆனா இதை மட்டமா நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் என்ன டெக்னாலஜி வந்தாலும் சரி, இதுல உள்ளதை நிறைவேற்றுறதுக்கு தான் கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு ஒழிய இதை ஜெயிக்கிறதுக்குன்னு ஒண்ணு இது வரைக்கும் இல்ல, இனிமேலும் வராது. அல்லேலூயா. இப்ப கடைசியா ஒண்ணு ராஜா வந்தாச்சு, ரெண்டாவது எருசலேம் தலைநகராக வந்துடுச்சு, மூணாவது இன்னும் ஒண்ணு தான் வரணும். என்ன வரணும்? தேவாலயம் வரணும். அங்க தேவாலயம் ஒண்ணு இருந்துச்சு. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இது இப்ப இருந்த இயேசு காலத்துல இருந்த இந்த தேவாலயம், இதை பத்தி தான் சொல்றாரு. இது சாலமோன் காலத்துல இந்த தேவாலயத்தினுடைய மாடல். இயேசு காலத்துல இருந்ததும் ஏறக்குறைய இது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த தேவாலயத்தை ஏன் கர்த்தர் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும்னு சொல்றாரு தெரியுதா? ரீசன் புரியுதா? வாசிங்க, ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. ஆகாய் 2:15 வாசி. இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்துக் கொள்ளுங்கள். சிறுவாபேல் தேவாலயம் கட்டும்போது எப்படி கட்டினாங்களா? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டினாங்களா? திருப்பி இடிக்கும் போது எப்படி இடிப்பாரா? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி. சொல்றது புரியுதா? திருப்பி அந்த வசனம் வாசிங்க. 2:15. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின்
மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இந்த ஆலயத்தை நான் கட்டினதை நினைச்சு பாருங்க. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வச்சு என்ன பண்ணிருக்கிறேன், நான் கட்டி இருக்கிறேன். மத்த 24 சொல்றாரு 2ல, அதே ஆலயம் செருபாபேல் கட்டின ஆலயம் தான் அது. அந்த ஆலயத்தை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு. இது அர்த்தம் என்ன தெரியுமா? எப்படி கட்டினோ அப்படியே இடிச்சுடுவேன். எப்படி கட்டினோ அப்படியே இடிச்சுடுவேன். ஏன் இடிச்சுடுவேன்? ஏன், என்ன நடந்துச்சு? இவர் உள்ள போறாரு, சர்ச்சுக்குள்ள என்ன நடக்குது, டெம்பிள்குள்ள என்ன நடக்குது? புறா வித்துக்கிட்டு இருக்கிறான். காசுக்காரர், வியாபாரிகள், அருவருப்பான காரியம் எல்லாம் உள்ள இருக்குது. அவர் தான் கட்டினாரு. உள்ள வந்து பார்த்தா அது சர்ச்சாவே இல்லை. என்னவா இருக்குது? கல்லர் குகையா இருக்குது. கர்த்தர் பார்த்தாரு, எப்படி கட்டுறதுக்கு உனக்கு உதவி செஞ்சனோ அதே மாதிரி இடிப்பதற்கும் என்னால முடியும். நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுக்கிறான்னா, கர்த்தர் கட்ட மட்டும் தான் செய்வார், என்ன செய்ய மாட்டாரு, இடிக்க மாட்டாரு அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுறதுல கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். அழகாக கட்டி கூட்டிட்டு வருவார். ஆனா கர்த்தருக்கு அருவருப்பானது உள்ள வந்துச்சு, சொல்லி சொல்லி பார்ப்பாரு, பொறுமையா காத்திருப்பாரு. ஒரு நாள் வரும், எப்படி கட்டினாரோ அப்படியே இடிப்பாரு. ஏன்னா கட்டுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு என்றால் இடிப்பதற்கும் அவருக்கு உரிமை உண்டு. நம்மால் என்ன சொல்லிட்டு உங்களை ஏமாத்துறான் தெரியுமா? அவர் கிருபை உள்ளவர், உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார், நீ என்ன செய்தாலும் பொறுமையா இருப்பார். எப்படி இருப்பார்? பைபிள்லயே ரொம்ப கோபக்காரர் யார் தெரியுமா? நீங்க நினைக்காத ஆள் தான். யார் ரொம்ப கோபக்காரர் தெரியுமா? இயேசுநாதர். என்ன அப்படி சொல்றீங்க? எங்க வீட்டு போட்டோல ரொம்ப சாஃப்டா இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு, எப்படி பார்த்தாலும் தொங்க விட்டான்னு சும்மா. நீங்க வாசிங்க 2ஆம் சங்கீதம் கடைசியா வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும். அப்ப யாருடைய கோபம் பெருசு? குமாரன் கோபம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்குது பிதாவாகிய தேவன். அவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும். இயேசுநாதர் கோபப்படுவாரா மாட்டாரா? பழைய ஏற்பாட்டிலையும் படுவார், புதிய ஏற்பாட்டிலையும் படுவார். நம்மால் என்ன போதிக்கிறான்? இது கிருபையின் காலம், ஒன்றும் நடக்காது, நீ பாவமே செய்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டாருங்கிறான். உள்ளுக்குள்ள புறா வித்த கயிறை திரிச்சு சாட்டையாக்கி அடிச்சு நொறுக்கிடுவார். அவர்தான் அப்படித்தானே இருக்கு பைபிள்ல. கர்த்தருக்கு பிரியமில்லாத சபைக்குள்ள வந்தாலும் சரி, உன் வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி, உன்னை கட்டி எழுப்பின ஆண்டவருக்கு உன்னை இடித்து தள்ளவும் அவரால் முடியும். சபைக்குள்ள அருவருப்பு வராம பார்த்துக்கணும். கடைசி காலத்துல சபைக்குள்ள அருவருப்பு, கர்த்தரை கோபப்படுத்துறது, சபைக்குள்ள பிசினஸ், சபைக்குள்ள கமர்ஷியல், கர்த்தர் பொறுத்துக்க மாட்டாரு, தட்டி தூக்கிடுவாரு. 8ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 6வது வசனம் வாசிங்க பார்ப்போம். மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தால் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? ஆண்டவர் அருவருப்பு வந்தா என்ன பண்ணிடுவார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வெளியே போயிடுவார். கர்த்தர் வெளியே போனா என்ன ஆகும் தெரியுமா? வாசப்படியில இயேசுநாதர் நிக்கிறாருன்னு பாத்தீங்கல்ல, வாசப்படியில இன்னொன்னு இருக்கும். காயினுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? உன் வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்திருக்கோம். கர்த்தர் நிக்கிற வரைக்கும் அது உள்ள வராது. கர்த்தர் போயிட்டாரு, அது உள்ள வந்துடும். அவ்வளவுதான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். வீட்டுக்குள்ளேயும் சரி, சபைக்குள்ளேயும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளேயும் சரி, கர்த்தர் அருவருக்கிற காரியம் எதுவும் என்ன செய்யக்கூடாது, உள்ள வரக்கூடாது. ஏதோ கண்டு காணாதவரை போற இருக்கிறாரு, நீ என்ன பண்ணாலும் சும்மா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. பொறுமையா இருக்கிறாரு, மன திரும்பத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. கர்த்தர் சவுலை ராஜாவாக தள்ளினார்னு இருக்கு.
38 வருஷத்துக்கு அப்புறம் சான்ஸ் கொடுத்தாரு. 40 வருஷத்துல அவன் மனம் திரும்பல. ஒரு நாள் கர்த்தர் அவனை எப்படி கைவிட்டார்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் மனம் திரும்பினா தாவீதை எப்படி காப்பாத்தினார்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தர் இடிக்கவும் செய்வார், கட்டவும் செய்வார். இப்ப கடைசியாக வேதத்தில் சொன்னபடி 3வது தேவாலயம் வரணும். பாருங்க, பைபிள்ல சொன்ன வசனத்தின்படி 3வது தேவாலயம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? வரணும். எப்படி வரணும் அப்படின்னா வசனங்கள்ல இருக்கு. ஆனால் கவனிங்க, இந்த வசனம்லாம் கொடுக்கப்படும் போது தேவாலயத்துக்கான சாத்திய கூறுகளே இல்லை. தேவாலயம் கட்டவே முடியாது, இப்பவும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த செய்திகளை நாங்கள் கொடுக்கும் போது இஸ்ரவேலுக்கு தலைநகரா எருசலேம் கிடையாது. 2004 இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ப்ராபசி கிடையாது, பைபிள்ல உள்ள ப்ராபசி, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோம். 2018 10-14 வருஷம் கழிச்சு அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் 100% நிறைவேறியது. பைபிள்ல சொன்ன வசனம் அப்படியே நிறைவேறிச்சு. ஏன்னா பைபிள்ல சொன்னதுதான். நாங்க சொல்ற காலத்துல எருசலேம் தலைநகரா மாறவே வாய்ப்பே இல்லை. ஏன்னா எருசலேம்ல ஒரு இன்ச் எடுத்தா கூட 3ஆம் உலக யுத்தமா மாறிடும். அவ்வளவு சென்சிட்டிவான பிளேஸ். ஆனா கர்த்தர் தலைநகராக மாற்றி வச்சுட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு. அதே மாதிரிதான் தேவாலயம் இப்ப இல்ல. ஆனா கண்டிப்பா 3வது தேவாலயம் வரும், கட்டப்படும். ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுது அங்கே பலி செலுத்துவார்கள் இருக்கு. மீண்டும் அங்கே வந்து பரிசுத்த ஸ்தலத்துல அவங்க நிப்பாங்கன்னு இருக்கு. அப்ப கண்டிப்பாக 3வது தேவாலயம் வரும். இப்போ அதற்கான ஆயத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப தேவாலயத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் இதான். தேவாலயத்தினுடைய மேப் பிளான் கட்டத்துக்கு சாலமோன் காலத்தில் உள்ளபடியே இப்ப கட்டத்துக்கான பிளான் ரெடி பண்ணிட்டாங்க. இது எந்த பிளான் கேட்டீங்கன்னா முதல் தேவாலயத்தினுடைய பிளான். சாலமோன் கட்டினார் இல்லையா, அந்த தேவாலயத்தினுடைய பிளான் கும்ரான் குகைகள்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப இதுதான் இருக்கு. இப்ப எங்க இருக்குன்னா டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றவங்களுடைய கண்ட்ரோல்ல இது இருக்கு. இது எல்லாமே அதற்கான பொருட்கள், தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாமே இருக்குது. ஆரோனினுடைய சந்ததி, அதாவது பலி செலுத்துவதற்கு தேவையான பிரதான ஆசாரியன் இப்ப ஆரோனுடைய சந்ததியில கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் அதுக்கான ப்ரூஃப்ஸ். இது பலி செலுத்த தேவையான சிவப்பு கிடாரி. என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பு நிறமுள்ள ஒரு கிடாரின்னு இருக்கு இல்லையா, அது உலகத்திலேயே கிடையாது. அப்படி ஒரு கிடாரியே கிடையாது, 2000 வருஷமா கிடையாது. யூதர்கள் இப்போ ஸ்பெயின் நாட்டில இருந்து ஒரு மாட்டில இருந்து டிஎன்ஏ எடுத்து அதை ரெடி, அந்த டிஎன்ஏ மூலமா சிவப்பு கிடாரி உருவாக்கிட்டாங்க. இப்போ சிவப்பு கிடாரி ரெடி. இதுதான். இதுவும் எப்ப தெரியுமா? கவனிங்க, இதுவும் எப்பன்னு கேட்டீங்கன்னா 2018 ஆகஸ்ட் மாசம். அதான் ரொம்ப ஆச்சரியம். 70வது வருஷம் முடியும் போது சிவப்பு கிடாரி பலி ரெடி ஆயிடுச்சு. அந்த டேட் போடுவாங்க பாருங்க, ஆகஸ்ட் மாசம் 28 2018. 1948 இஸ்ரவேல் தேசம் உருவாச்சு. கரெக்டா 70 வருஷம் பலி செலுத்துற பொருள் பிறந்துருச்சு. சிவப்பு கிடாரி நியாய பிரமாணத்துக்கான அடையாளம் உருவாகி விட்டது. எல்லாமே ரெடி, பொருட்கள் ரெடி. தேவாலயம் கட்டுவதற்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆரோனின் சந்ததி ரெடி ஆயிட்டாங்க. இதுதான் தேவாலயத்தினுடைய மாடல். சவுண்ட் குறைச்சிருங்க தம்பி கொஞ்சம். இதுதான் தேவாலயத்தினுடைய மாடல். சவுண்ட் குறைச்சிருங்க. இந்த தேவாலயத்தினுடைய, அதாவது வரப்போற தேவாலயத்தினுடைய மாடல் அனிமேஷன் இப்படிதான் இருக்க போகுது. ஒருவேளை வருகையில போவோம் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கட்டும்போது நீங்க இருக்க மாட்டீங்க. அப்படிலாம் இல்லைங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்து பாருங்க. அது உங்களுடைய இஷ்டம் தான். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இப்படிதான் வரப்போகுது. வால் கலர்ல இருந்து ஆசாரியர்கள் ட்ரெஸ்ல இருந்து அதை செய்ய வேண்டிய ஒவ்வொன்றுமே டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு இடம். அந்த முந்தின தேவாலயம் இருந்த இடம் அவங்களுக்கு வேணும். அந்த இடத்துல இப்போ வேறொரு வழிபாட்டு தலம் இருக்கு. ஸோ அந்த இடம் கிடைச்சிருச்சுன்னா அவங்க இப்போ தேவாலயத்தை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளத்தையும் அவங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் இன்னும் அந்த இடத்த மட்டும் கொடுக்காம இருக்கிறார். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, புறஜாதியார் காலம் இன்னும் என்ன செய்யல, முடிவடையலன்னு அர்த்தம். அந்த ஆலயம் இருந்த இடத்துல புறஜாதியாரோட வழிபாட்டு ஸ்தலம் இருக்குன்னா இன்னும் புறஜாதியாரோட காலம் என்ன ஆகல, முடிவடையலன்னு அர்த்தம். அதனாலதான் இன்னும் அது கொடுத்து வச்சிருக்கிறார். மற்றபடி எல்லாமே ரெடி. இப்ப நீங்க பாக்குற இது வந்து வரப்போற தேவாலயத்துக்கு உள்ள இருக்கிற மாடல். பரிசுத்த ஸ்தலம்,
மகா பரிசுத்த ஸ்தலம், பலிபீடம் இருக்கிற இடம் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஏன் இன்னும் வரல அப்படிங்கிறதுக்கு நீங்க உலக பிரகாரமா ஒரு ரீசன் சொன்னேன். இதுதான் இப்போ அங்க இருக்கிற வழிபாட்டு தலம். அந்த இடத்துல தான் அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் தேவாலயம் வரணும்.